இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 9, விருந்தோம்பல். குறள் எண் 88. பரிந்தோம்பி பற்றற்றோம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். தெய்வப்புலவர் திருவள்ளுவர், நல்ல விருந்தினரை பேணி அவ்வேள்வி பயனை அடையாதவர்கள் பொருளை காப்பாற்றி இதுபோது பற்றுக்கோடு இல்லை யானோம் என்று இறக்கப்பட்டு வருந்துவர் என்கிறார். நல்ல பண்பாடு உடைய தமிழ் மக்கள் பண்பாட்டை தவறவிட்டு நல்ல விருந்தினரை பேணி அவ்வேள்வி பயனை அடையாதவர்கள் பொருளை காப்பாற்ற இதுபோது பற்றுக்கோடு இல்லை யானோம் என்று இறக்கப்பட்டு வருந்துவர். அதாவது பண்பாடு மிக்கவர்கள் நிச்சயமாக பரிந்து ஓம்புவார்கள், அதாவது விருந்தினரை ஓம்புவார்கள். பண்பாடு இல்லாதவர்கள் அப்படி விருந்தோம்பலை செய்யாவிட்டால் அவர்கள் இறக்கப்பட்டு வருந்துவார்கள் என்று சொல்லுகிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அதாவது அந்த காலத்தில் நீங்கள் இதை நல்லா பெரிய புராணம், சேக்கிழார் எழுதிய பெரிய புராணம் படித்தால் சிவனடியார்களுக்கு உணவு கொடுத்த பின் தான் மற்றவர்கள் சாப்பிடுவார்கள். அந்த அளவுக்கு அந்த காலத்தில் பண்பாடு இருந்திருக்கிறது. அந்த தமிழ் மக்கள் பண்பாட்டு உடையவர்கள். அந்த பண்பாடு உடையவர்கள் தான் இன்றைக்கும் அந்த பண்பாடு இருக்கக்கூடியவர்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். சிலர் அதை வெறுத்து விடுகிறார்கள். காரணம் எல்லாம் இந்த மென்பொருள் தான் சொன்னால், மென்பொருள் தான் காரணம் சொல்லலாம். மென்பொருள் பொறியாளர்கள் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு, அமெரிக்கா, UK, இங்கிலாந்து, நம்மளை எவனே கொடுமைப்படுத்துகிறானோ, அடிமைப்படுத்துகிறானோ அவன் ஊர்களுக்கு போய் வேலை பார்ப்பதால் அவன் இன்னமும் நம்மளை அசிங்கமாக தான் பேசுகிறான். அந்த மாதிரி ஒரு நிலையை ஏற்படுத்தி விட்டார்கள். அதனால தான் சார் இப்படி தன்னுடைய விருந்தோம்பலை விடுத்தனுங்க, தான் பெற்ற பெற்றோரையே கவனிக்காமல் முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடுகிறார்களே, இதுக்கு மேலே வேணுமா? எப்படி பண்பாடு உடைய தமிழ் மக்கள் திருவள்ளுவர் 2000 ஆண்டுகள் 3000 ஆண்டுகளுக்கு மோசமாக இருந்தார்கள். தொல்காப்பியர் தான் எல்லாத்துக்கும் வழிவகுத்தார். அதுக்கப்புறம் நல்லாவே இருந்திருக்கு நம்ம நாடு. அதனால் நல்லா ஒரு சில தவறாக இருந்ததுனால அதற்கு தான் அறிவுரை எழுதுகிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளை பார்ப்போம்.